வெல்கம் டு தமிழ் சினிபோட். இன்னைக்கு ரஜினி அவர்களுடைய 171வது திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் போஸ்டர் வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த போஸ்டர் எப்படி இருக்கு, இந்த டைட்டில் டீசர் எப்படி வெளியாக போகுது, இந்த படத்துடைய டைட்டில் என்ன, இந்த படம் எப்ப வெளியாக போகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நடிகர் ரஜினி அவர்களுடைய 171வது திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி ஹீரோவா நடிக்கிறாங்க. சன் பிக்சர் தயாரிப்புல அனிருத் இசையமைப்புல உருவாகிற இந்த திரைப்படம் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா உருவாக போகுது. மேலும் இந்த திரைப்படத்துல சுருதிதாசன் ரஜினியுடைய பொண்ணை நடிக்கப்படுறதும், இந்த படத்துல நாகார்ஜுனா, சிவகார்த்திகேயன், ராகவா லாரன்ஸ், ரன்வீர் சிங் போன்ற நடிகர்களும் முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில இன்னைக்கு 6 மணிக்கு இந்த படத்துடைய டைட்டில் டீசரை படக்குழு வெளியிட போறாங்க. அதோடைய புதிய போஸ்டர் வெளியாயிருக்கு. இந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா வாட்சுக்குள்ள ரஜினிகாந்த் அவர்கள் கெத்தா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு மாசா உட்கார்ந்து இருக்கா ரஜினி. இது பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் டீசருடைய ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்றாங்க. இந்த டைட்டில் டீசர் இன்னைக்கு 6 மணிக்கு வெளியாக போகுது. இந்த திரைப்படத்துடைய டைட்டிலா ஈகிள், கழுகு அப்படின்னு வைக்க இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. மேலும் இந்த திரைப்படம் ரத்னகுமார், ராகவா லாரன்ஸ் பண்ண வேண்டிய படத்துடைய கதைன்னு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ரத்னகுமார் லோகேஷ் கனகராஜ் கதையில ராகவா லாரன்ஸுக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்காரு. இதை லோகேஷ் கனகராஜே தயாரிக்கிறதா இருந்துச்சு. இந்த படத்துடைய கதையை தான் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகிட்ட சொல்லி அந்த கதை பிடிச்சு போனதுனால அதை ரஜினிக்கு ஏற்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் மாற்றி 171 படமா உருவாகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. மேலும் இந்த படம் எல்சியூ திரைப்படமா உருவாகாதான், இது ஒரு தனி திரைப்படமா மாஸ்டர் போல, மாநகரம் போல ஒரு படமா உருவாக்குறதா சொல்றாங்க. மேலும் இந்த திரைப்படம் டைம் டிராவலை பேஸ் பண்ணி உருவாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து இப்போ வரையுமே வாட்சை மையப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. டைம் டிராவல் திரைப்படமா உருவாக வாய்ப்பு இருக்கிறதாவும், இந்த திரைப்படம் ஒரு பக்கா கேங்ஸ்டர் திரைப்படமா உருவாக போறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. மேலும் ரஜினி ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு அவருடைய வேட்டையின் திரைப்படத்தை பக்கா பேன் இந்தியன் படமா ரிலீஸ் பண்ற ஐடியால அதுல பேன் இந்தியன் ஸ்டார்லாம் நடிக்கிறாங்க. அதே போலதான் ரஜினியுடைய 171வது திரைப்படமும் உருவாக போதும். அதனாலதான் இந்த திரைப்படத்துல சிவகார்த்திகேயன், ராகவா லாரன்ஸ், தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா, ஹிந்தி ஆக்டர் ரன்வீர் சிங் போன்ற நடிகர்கள் எல்லாம் நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. அனிருத் இசையமைப்புல இந்த திரைப்படம் உருவாக்குறதுனால இந்த படத்துடைய பிஜிஎம் மற்றும் இந்த படத்துடைய பாடல்களுக்கான எதிர்பார்ப்பும் மிக்கி இருக்கு. ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் வெற்றிக்கு அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங் தான் காரணம்னு ரஜினியே சொல்லியிருக்கார். அதே போல இந்த ரஜினி 171 திரைப்படத்திலையும் அனிருத் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரஜினி அவர்களுடைய 171வது திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை இன்னைக்கு 6 மணிக்கு படக்குழு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த டைட்டில் டீசருக்காக நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க, இந்த காம்போக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க, இந்த படத்துக்கு டைட்டில் வைக்க போறதா சொல்றாங்க. இது நல்ல டைட்டிலா இருக்கா, இல்ல வேற ஏதாச்சும் டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.